ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெசிபி. அப்போமா சர்க்கரை பொங்கல்னாலே நமக்கு அந்த வெல்லம் வாசனையும் நெய் வாசனையும் முந்திரி பருப்பு ஏலக்காய் வாசனையோட நமக்கு என்னென்னமோ ஞாபகம் வரும் இல்லையா? ஆனால் இந்த சர்க்கரை பொங்கல் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. கரும்பு சாறில் பண்ண சர்க்கரை பொங்கல் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப சுவையான ஆரோக்கியமான ரெசிபி இது. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. யூஸ்வலாக வந்து கரும்பு ஜூஸ் பண்ணுறப்ப இஞ்சி அப்புறமா எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு தான் ஜூஸ் எடுப்பாங்க. நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த இஞ்சி லெமன் எல்லாம் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு வந்துட்டு உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா டக்குன்னு இது வந்து புளிச்சு போயிடும். ஸோ இதை வந்து ஒரு பேனில் திரும்ப வடிகட்டிக்கலாம். அவங்க என்ன தான் வடிகட்டி கொடுத்தோம்னாலும் நம்ம இன்னொரு தடவை வடிகட்டிக்கிறது நல்லதுங்க. அதில் இந்த கரும்பு சக்கை நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்க ஒரு 4-5 வடிகட்டி வச்சு வடிகட்டி கொடுத்தது தான். அப்போ கூட எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்ச போகிறோம். கரும்பு ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எங்கே பார்த்தாலும் விடாமல் கிடைச்சதுன்னா குடிங்க கண்டிப்பாக. இதை சாப்பிட்டா நமக்கு வந்து சர்க்கரை ஏறும், நம்மளோட பிளட் சுகர் பாதிப்படையும்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா உலக அளவில் வந்து நம்மளோட இந்த சாப்பிட்ற பொருட்களில் இருக்கிற சர்க்கரை வந்து நம்ம உடம்புல கலக்கிற ஸ்பீடை வச்சு கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவீடு கொடுத்துருக்காங்க. இந்த அளவீடு குறைவாக இருந்ததுன்னா நம்ம யார் வேணால் அதை சாப்பிடலாம் அப்படின்னு அர்த்தம். அந்த அளவீடு அதிகரிக்க நம் ரத்தத்தில் சர்க்கரை அளவு கலக்கிற விகிதம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். அதனால் வந்து அந்த பொருட்களெல்லாம் ஒன்று அவாய்ட் பண்ணணும், இல்லை மிதமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இந்த கரும்பு ஜூஸோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவீடு வந்து வெறும் 43 தாங்க. ஸோ அவ்வளோ மெதுவாக தான் இது வந்து ரத்தத்தில் கலக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், சோடியம், அயன் எல்லா சத்துக்களும் இருக்குது. நுண் சத்துக்கள், விட்டமின் சத்துக்கள் எல்லாமே இருக்குதுல. அதனால் இது வந்து உடம்பையும் குளிர்விக்கும், நம்ம உடம்புல இருக்கிற நச்சு எல்லாத்தையும் அகற்றும் இது. அதனால் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா களைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா கொதிக்க ஆரம்பித்து அதில் இருக்க அந்த பச்சை வாசனை போனோடனே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு கப் அரிசியை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜூஸ் வந்து நல்லா நம்ம இந்த பச்சை வாசனை போக கொதிக்க வச்சுருக்கோம். இது வந்து 2.5 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த 2.5 கப் அளவை இதில் ஊற்றி நம்ம வந்து ஒரு 4 விசில் வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப இயற்கையான முறையில் பண்ணுற ஒரு பொங்கல் ஐட்டம் இது. இந்த கரும்பு ஜூஸை கொதிக்க வைக்காமல் இதில் ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா கொதிக்க வச்சு அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பச்சையை இதில் ஆட் பண்ணி குக் பண்ணிங்கன்னா அரிசி வந்து சரியாக வேகாத மாதிரி இருக்கும். நமக்கு சக்கரை பொங்கல் வந்து நல்லா குழவாக இருந்ததுன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 4-5 விசில் வச்சு நல்ல குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இதை. இப்போது 4 விசிலுக்கு அப்புறமா நம்மளோட பொங்கல் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த பச்சை கலர் கரும்பு சாறு இருக்குது பார்த்தீங்களா, அது வாங்கிக்கோங்க. இந்த பர்பிள் கலரில் வரும் பார்த்தீங்களா பொங்கல் போது, அந்த கரும்பு வந்து அவ்வளோ ஸ்வீட் இருக்காது. ஸோ இந்த பச்சை கலர் இது போட்டோம்னா தான் நல்ல இதாக கிடைக்கும், நமக்கு ஸ்வீட்டாக கிடைக்கும். அதை நல்லா குழைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டாச்சு. எனக்கு அப்படியே கிச்சன் ஃபுல்லும் இங்கே வெல்லம் ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. இது பார்க்க தான் கொஞ்சம் பச்சை கலராக இருக்கிற மாதிரி இருக்கே தவிர டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. அந்த வெல்ல வாசனையோட ஃப்ரெஷ்ஷாக இது பண்ண வெல்லம் வாசனையோட அருமையாக இருக்கும் இது. இப்போது நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு, திராட்சை, பச்சை கற்பூரம், அப்புறமா ஏலக்காய் எல்லாம் சேர்த்து போடலாம்.
முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன், திராட்சை, நல்லா இந்த முந்திரி பருப்பு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நம்மளோட முந்திரியெல்லாம் நல்லா கோல்டன் கலருக்கு வந்திருக்கு. இதை எடுத்து இதோட போட்டுடலாம். உங்களுக்கு இந்த சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி, ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணி இதோட சேர்த்து கலந்திங்கன்னா நல்லா சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும். இது வந்து கொஞ்சம் ஆற ஆற டைட்டாக ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் வெந்நீர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சுகரோடு சேர்த்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ வந்து வாயில் வந்து அகப்படாமல் இருக்கும் இல்லையா, அது திப்பியாக இல்லாமல் இருக்குங்கிறதுனால இதில் ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா சூடானோடனே இதையும் போட்டு நம்ம கலந்துக்கிட்டோம்னா நம்மளோட கரும்பு சாறு சர்க்கரை பொங்கல் ரெடி. ரொம்ப இயற்கையான முறையில் பண்ணுற கரும்பு சாறு சர்க்கரை பொங்கல் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் சர்க்கரை பொங்கலில் விட அந்த வெல்லத்தோட டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா தெரியுங்க அதில். இப்போ நம்மளோட தண்ணி நல்லா கொதிக்குது. இதை எடுத்து இந்த சக்கரை பொங்கலில் கலந்து நல்லா கலந்து விட்டுடுவோம். இந்த சுவையான ஆரோக்கியமான ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபியை லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு அருமையான ஆரோக்கியமான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம்மேக்கருடன். என்னாலும் என்னோட மற்ற 2 சேனலையும் கூட செக் பண்ணுங்கள்.